விஜயண்ணா என்னன்னா நடக்குது, இவ்வளவு மோசமா நடக்குதுண்ணா. நீங்க வந்தா எல்லாமே சரியாயிடும், எல்லாமே மாறிடும் அப்படின்னு தானே உங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஸோ கைஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோயம்புத்தூர்ல என்ன நடந்தது. தமிழ்நாடே வந்து ஒரு சோகமாகவும் கொந்தளிச்சு போயும் இருக்காங்க. ஒரு 10 வயசு குழந்தைங்க, 10 வயசு குழந்தைய நாய் கூட சொல்ல முடியாது, அது கூட நன்றி உள்ள ஜீவனா இருக்கும். அது கேவலமான ஒரு 2 மிருகங்க சேர்ந்து என்னெல்லாம் பண்ணிச்சு, சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க, துன்பத்துல கொடுத்து கொண்டு இருக்காங்க. அவங்க அம்மா கதறத பாருங்களேன். முடி ரொம்ப லென்த்தா இருக்கும் சார், முடிய வச்சு கழுத்தை நெருக்கி இருக்காங்க சார். இப்ப குற்றவாளி இவங்க தான் தெரிஞ்சிச்சு. என்ன தண்டனை வாங்கி கொடுக்க போறோம், தண்டனை யானை வாங்கி கொடுக்கணும், அத தெரிஞ்சிருச்சே. என்ன தண்டனை கொடுக்கலான்ட்டு சொல்றாரு கேளுங்களேன். அப்ப பொட்ட பிள்ளை தொட்ட அவனுக்கு மரணம் தெரியணும். அப்படி சட்டம் அவ்வளோ டைட்டா இருந்து பயம் வரணும்னா, பொண்ணுங்க மேல கை வைக்கிறது, குழந்தைங்க மேல கை வைக்கிறதுக்கு பயம் வரணும் இல்லையா? அந்த மாதிரி வந்தா தானே எல்லாமே சரியா ஆகும். தண்டனை வாங்கி கொடுக்கலாம். நீங்க கூட விஜயனை கூட சொல்லியிருந்தாரு, அவங்க இந்த குடும்பத்துக்கு கால் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு உங்க குழந்தைக்கு எப்படி சித்திரவதை பண்ணாங்களோ அதையே அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே ஓகேனா. ஆனா ஏன் கால தாமதம் எதுக்கு, இவ்வளவு பெரிய டியூரேஷன் எதுக்கு? தண்டனை வாங்கி கொடுக்கலாம். யாருக்கு வாங்கி கொடுக்கலாம்னா, அந்த மிருகங்களை பெத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்தாதான் இனி வர ஜென்ரேஷன்ல பெற்றுக்கிறவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தைய வளர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இது ஏதாவது ஒன்று பண்ணிச்சுன்னா நம்மள தூக்கின்னு போய் காலம் ஃபுல்லாக உள்ளே வச்சிருவாங்களே அப்படின்ட்டு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோம்னா நம்ம அம்மா அப்பாவை தூக்கின்னு போயிட்டு உள்ளே வச்சிருவாங்க, நம்மளையும் முச்சு விட்டுருவானுங்களேடான்னு ஒரு பயம் வரணும்ல. அந்த பயம் வந்தால் தானே எல்லாமே சரியாகும். விட்டுறாதீங்கண்ணா.